இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவர் ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது. இப்ப ஆவியானவர் வந்து இருமா நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா, இருங்க ஆண்டவர், எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், எனக்கு ஒரு வசனம் தெரியும் ஆண்டவரே, நீர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறேன். ஆவியானவர் இல்ல அது இல்ல, நான் ஜெபிக்கிறேன். இல்ல ஆண்டவரே, நீர் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவர். இல்ல ஆவியானவர், வெயிட் பண்ணுங்க, நானே ஜெபிக்கிறேன், எனக்கு வசனம் தெரியும், இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன், அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வசனம் ஆண்டவர் சொல்றாரு. இவர்கள் தங்கள் வசனிப்பினால் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். அவங்க நினைச்சுக்கிறாங்க வசனத்தை சரளமா சொல்றதுனால என் ஜெபம் கேட்டுருன்னு நினைச்சுறாங்க. இல்ல, இஃப் யூ ஜஸ்ட் லெட் திஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், இந்த ஆவியானவர் கொஞ்சம் இடம் கொடுத்து ஜெப அறையில போய், நான் எப்பொழுதுமே தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்த உடனே கடகடகடன்னா நான் பேசவே மாட்டேன். எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தை போய் உட்கார்ந்த உடனே ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 2 minutes to 5 minutes I will be quiet. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏசப்பா நான் என்ன பண்ணணும்ப்பா? இப்போ நான் ஆராதிக்கட்டுமா? இப்போ நான் பாட்டு பாடட்டுமா? இப்போ நான் அந்நிய பாஷை பேசட்டுமா? இல்லை இப்போ நான் ஜெபிக்கட்டுமா? அப்படி ஜெபிக்கணும், நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி நான் கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லுவார், இதை செய், பாட்டு பாடு. சில டைம் சில பாடல்களை நினைப்பூட்டு